ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பிரயாணம் அப்படிங்கிறது வேதாகமத்தில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு உபதேசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு உபதேசம். பிரயாணம் என்பது ஒரு அழைப்பு, பிரயாணம் என்பது ஒரு ஊழியம். இந்த பிரயாணம் டிராவல் அப்படிங்கிறது பைபிள் படி ஒரு உபதேசம், டாக்ட்ரின். அதே நேரத்தில் அது ஒரு அழைப்பு. எல்லாருக்கும் பிரயாண அழைப்பு இல்லை. கர்த்தர் ஒரு சிலருக்கு தான் அந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமாக ஆண்டவர் ஆபிரகாமை பிரயாணப்பட சொல்லுகிறார், கானானுக்கு போங்கிறார். அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்குக்கு அந்த பிரயாணம் கிடையாது, அவன் கேராரூரே குடியிருந்தான், பிரயாணம் பண்ண வேணான்ட்டார். அதுக்கு பிறகு யாக்கோபு பிரயாணப்படுகிறான் லாபான் தேசத்துக்கு, சிரியா தேசத்திற்கு. அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுகிறார்கள். அதுதான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் நம்ம சொல்கிறோம். அதற்கு பிறகு இஸ்ரவேலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் பாபிலோனுக்கு. அவர்களும் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போகையில் அப்படின்னு இருக்கிறது. அதற்கு பிறகு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு பிரயாணப்படுகிறார், இயேசு பிரயாணம் பண்ணி அப்படின்னு இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பவுலின் பிரயாணம். இது இந்த பிரயாணம் என்பது ஒரு அழைப்பு. இது ஒரு காலிங், இது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதை தாண்டி பிரயாணம் என்பது ஒரு ஊழியம். ஒரு சிலருக்கு தான் அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரயாணம் பண்ணுறதே ஒரு ஊழியம்தான். இப்போது உதாரணமாக நீங்கள் 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் கடைசி 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே வந்தான். பிரயாணம் என்பது ஒரு ஊழியம். வருகிற வழியில் என்ன பண்ணுறான், பிரசங்கித்து கொண்டே வருகிறான். இது ஒரு ஊழியம். இப்போ ஆபிரகாமுக்கு அது அழைப்பு, புரியுதா உங்களுக்கு? இவர்களுக்கு இது ஊழியம். அப்போது இது பிரயாணம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, எல்லாரும் பண்ணவும் முடியாது. பிரயாணம் பண்ணுற உலக பிரகாரமாக நான் சொல்லவில்லை, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன். அப்போது வேதாகமத்தில் 2 முக்கியமான பிரயாணம் இருக்கிறது. இந்த 2 முக்கியமான பிரயாணத்தை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த பிரயாணம், ஒரு பிரயாணத்தை பற்றி ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் நீங்கள் வாசித்த வசனம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், இது எதோடு கூட தொடர்புடையதான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2வது பிரயாணம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது 2வது பிரயாணம். இதுக்கு முன்னாடி ஒரு பிரயாணம் இருக்குது. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க. ஏதேனுக்கு கிழக்கான நோத்தனும் தேசத்தில் குடியிருந்தான். இந்த கிழக்கு, ஏதேனுக்கு கிழக்கு. ஏதேன் எங்கே இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கும் தெரியாது. இங்கே தான் இருந்திருக்குன்ற அசம்ஷனில் சொல்கிறாங்க. பெர்முடா ட்ரையாங்கிள்கிட்ட இருக்கலாம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுதான் அந்த காலத்தில் எருசலேம் இஸ்ரவேலாக இருந்திருக்கலாம்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இப்போ யாருக்குமே நமக்கு இன்ன வரைக்கும் ஏதேன் எங்கே இருந்துச்சுன்னு பர்ஃபெக்டாக நமக்கு தெரியாது. ஒரே ஒரு காரியத்தை வச்சு அவங்க முடிவு பண்ணுறாங்க. எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. அதில் 3வது ஆறுக்கு பேர் இத்தக்கேல், 4வது ஆறுக்கு பேர் ஐப்ராத்து. இந்த 2 ஆறுகள் தான் இன்றைக்கி 2 நதிகளாக இருக்கிறது, டைக்ரிஸ் அண்ட் யூப்ரடிஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஐப்ராத்தும் டைக்ரிஸ் என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 நதி எங்கே இருக்குன்னா ஈராக்கில் தான் இருக்கிறது. அதாவது 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். ஸோ அந்த பகுதியில் தான் இது இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அங்கிருந்து புறப்பட்ட காயின் கிழக்கு பக்கம் ட்ராவல் பண்ணி வரான். கிழக்குனா இந்தியா சைடுன்னு வச்சுக்கோங்க. இந்தியா தான் கிழக்கில் லாஸ்ட்டில் இருக்கிற நாடு. நமக்கு அப்புறம் பே ஆஃப் பெங்கால் வந்துடுது, நமக்கு தான். அதுக்கு வங்காள விரிகுடா. இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னு சொன்னால் மலேசியா, சிங்கப்பூர் தீவுகள் வந்துடுது. பெரிய நாடுகள்னு சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்தியா தான் லாஸ்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. இந்தியாவுக்கு கீழே ஆஸ்திரேலியா கண்டம் இருக்குது. ஆனால் கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தெற்குக்கு போயிடும். கிழக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரிய நாடுகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மலேசியா அதெல்லாம் ஒரு காலத்தில் தீவுகளாக இருந்தது, இப்போ நாடுகளாக இருக்குது. மலேசியா நாடுன்னு சொல்கிறோம், ஒரு காலத்தில் அது தீவு தான் அது. ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், அவன் பிரயாணம் பண்ணி இந்த சைடு, கிழக்கு சைடு, சூரியன் உதிக்கும் திசை, நம்முடைய சைடு இந்தியாவை நோக்கி, அந்த பிரகாரம் இந்தியாவுக்கு வரல, அந்த சைடுக்கு வரான். அங்கே அவன் குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் அங்கே பலுகி பெருகுகிறார்கள். அங்கே இருந்து அவனுடைய பசங்கள் தூபால் காயின் வரைக்கும் 8 தலைமுறை அங்கேருந்து பரம்புகிறது. இவங்க எல்லாம் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சேத் என்று சொல்லக்கூடியதான ஆதாமுக்கு இன்னொரு பையன், அவர்களும் பலுகி பெருகுகிறார்கள். ஆனால் இவங்க எந்த பகுதியில் குடியிருந்தாங்கன்னு வசனம் சொல்லலை, எதை பற்றியுமே சொல்லவே இல்லை. ஆனால் எதனால இது மட்டும் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் மட்டும் ஒரு பட்டணத்தை கட்டுகிறவனாக இருக்கிறான். இதுதான் இங்கே இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு விஷயம். அவன் போய் புறப்பட்டு 4:17 வாசிங்க பார்ப்போம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இவன் என்ன பண்ண வேண்டியவன்?
பிரயாணம் பண்ண வேண்டிய கர்த்தர் இவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 4ஆம் அதிகாரத்தில் இவனை பார்த்து கர்த்தர் சொன்னதான மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனம் வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும்போது உனக்கு கொடுக்காது, நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அப்படிதானே இருக்குது, நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். அதுவும் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகதின்ற வார்த்தை, ஃபியூஜிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அகதியாக இருப்பாய். அதாவது ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு நீ என்ன செஞ்சுட்டே இருப்ப, போயிட்டே இருப்ப. நீ ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. நீ நிலையற்று, ஒரு வேளை நீ ஒரு இடத்துல இருந்து நிலத்தை பயிர் செஞ்சேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல அதுக்கு என்ன கொடுக்காது, உனக்கு பலன் கொடுக்காது. இதுதான் அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. இதுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளோ அல்லது இப்போ தேவ பிள்ளைகளை நம்ம இப்போ மனுஷகுமாரத்தை தேவபுத்திரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய அல்லாதவர்கள்னு சொல்கிறோம், விசுவாசிகள் அவிசுவாசிகள்னு சொல்கிறோம், பிரிக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்படி விசுவாசி அவிசுவாசியோ அல்லது தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தையோ அல்லது ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் நீங்கள் எப்படி பிரித்து கொண்டாலும் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு பிரயாணத்தை தான் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பூமியானது நிலையற்று அலைந்து திரிகிற ஒரு இடம். இதில் நீங்கள் நிலையாய் வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? பூமியே அப்படிப்பட்டதான ஒரு இடம் தான். டோட்டல் பூமியே அப்படிப்பட்டதான இடம் தான். பூமி அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது. பூமி எதுலையுமே அஸ்திவாரம் போடப்படவே இல்லை. பூமி அந்தரத்தில் வனாந்திர வெளியில் இருக்கிற மாதிரி அவாந்திர வெளியில் இருக்குது. அது பாட்டு கிடக்குது. அப்போ இந்த அலைந்து திரிகிற பூமியில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறது என்னன்னா பிரயாணம், டிராவல். யூ வாண்ட் டு பி டிராவல். டிராவல்னா நீங்கள் என்ன ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அலைஞ்சு இல்லை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியின் வாழ்க்கை என்பது நான் அலைந்து திரிகிற ஒரு அகதியினுடைய வாழ்க்கை. நான் இங்கிருந்து பிரயாணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுதான் இந்த பூமியில் நான் அந்த அஸ்திவாரம் போட்டாலும், எவ்வளவுதான் அதை நான் பயிர் செய்தாலும் அது எனக்கு பலனை கொடுக்காது. ஏன்னா இந்த பூமியே என்ன பூமி? சபிக்கப்பட்ட பூமி. ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். காயினை சொல்லிட்டாரு, சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியும் சாபம், விதைக்கிறவனும் சாபம். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு பூமி தான் இது. இந்த பூமியினுடைய சாபத்தை கர்த்தர் எடுத்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா, பூமியினுடைய சாபத்தை இன்னும் கர்த்தர் எடுக்கல. இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த சாபம் வராதபடி கர்த்தர் பார்த்துக்கிட்டார். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டார். அவர் சாபங்களை நமக்கு எடுத்துட்டார். ஆனா பூமியில இன்னும் சாபம் இருக்கு. ஆதாமுக்கு சொல்லப்பட்ட என்னென்ன காரியங்கள் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் என்றார். முள்ளும் குறுக்கும் இன்னும் இருக்கு. அதே அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி நீ சாப்பிடுவாய்னா. இன்னைக்கும் அது இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்குது. பிள்ளை பெறும்போது வேதனையை பெருக பண்ணுவேனாரு. இன்னைக்கும் அது இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி இவனை பார்த்து சொன்னார், காயினை பார்த்து சொன்னார், நீ விதைச்சினா உனக்கு என்ன கொடுக்காது? பலன் கொடுக்காது. இன்னையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது எத்தனையோ நாடுகளில் விதைச்சோம், என்ன இல்லை, பலன் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை தெரியணும். ஆனால் இந்த காயின் நமக்கு அடையாளமானவன் அல்ல. காயின் நமக்கு எதிராக அடையாளமானவன். ஆப்போசிட் கவர்மெண்ட். அதாவது இவனை கர்த்தர் சொன்னாரு, காயினி நேசிக்கிறார் ஆண்டவர். அவனை பார்த்து சொல்றாரு, உன்னை யாரும் கொள்ளாதபடிக்கு நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். ஏன் ஆண்டவரை நிலையற்ற அலைகிறவனாய் இருக்கணும்? நீ நிலையற்ற அலைஞ்சு திரிஞ்சாதான்ப்பா இந்த பூமி உனக்கு பலன் கொடுக்காட்டினதான் ஒரு நாள் நீ என்னை நோக்கி வருவேன். ஆண்டவரே, நான் அலைஞ்சு திரியிறேன், எனக்கு இந்த பூமி பலன் கொடுக்கல, நான் செஞ்சது தப்புன்னு நீ என்ன செய்வ? மனம் திரும்புவ. அந்த மனம் திரும்புறதுக்கு இவன் இளையகுமாரனை அந்த தகப்பன் என்ன சொல்லி அனுப்புறாரு? சொத்து கேட்டவொன்னு கொடுத்து அனுப்பிட்டாரு. எது கொடுத்து அனுப்பினார் தெரியுமா? சொத்து அழியட்டும், அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு நாள் நீ நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய். ஒரு நாள் உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நீ விதைக்கிறது பலன் கொடுக்காது. பண்ணி தவிட்டத்திங்கிற நிலைமை ஒன்று வரும். ஆனால் அந்த நிலை வரணும். வந்தால்தான் நீ என்னை புரிந்து கொள்வாய். என் தகப்பன் வீட்டில் நான் எப்படி இருந்தேங்கிற நினைப்பு உனக்கு அப்பதான் வரும். அதுக்குத்தான் அனுமதி கொடுக்கிறார் தகப்பன், நிலையற்ற அலைகிறவனா இருப்பாய்னு. ஆனா இவன் போய் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒரு பட்டணத்தை கட்டி விட்டான். பட்டணத்தை கட்டி அலைந்து திரிகிறவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? பட்டணம் இருக்கக்கூடாது. இவன் பட்டணத்தை எங்க போய் கட்டிட்டான் தெரியுமா? கிழக்கே போய் கட்டிட்டான். கிழக்க போய் கட்டி இப்போ இவங்க எல்லாம் பல்லுக்கு பெருகி பூமியை எப்படி நிரப்பிட்டாங்கன்னா, கொடுமையினாலும் சீர்கேடினாலும் நிரப்பி விட்டார்கள். கொடுமையினால் சீர்கேடால் நிரப்பிட்டு அதுக்கு நடுவில் பார்த்தா கர்த்தர் பூமியை பார்க்குறாரு. மனுஷனை உண்டாக்கினதற்கு அவர் व्यसனப்பட்டாராம். அதை விட அப்படி व्यसனப்பட்டதுக்கு அவர் व्यसனப்பட்டாராம். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனஸ்தாபப்பட்டாரு. அப்படி மனஸ்தாபப்பட்டது எப்படி இருக்குது? விசனமா இருக்கு. ஐயோ, இவனை நினைச்சு இவ்வளோ கஷ்டப்படுற நிலைமைக்கு நான் வந்துட்டேனே. இவனை உண்டாக்கினதுக்கு ஃபர்ஸ்ட் நினைக்கிறாரு, இவனை நான் உண்டாக்கிட்டேனேன்னு. நினைச்சதுக்கு விசனப்படுறாரு. ஐயோ, நான் இப்படி நினைச்சிட்டேனே இவனை பத்தி. ஏன்? அவனை உண்டாக்கும் போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா உண்டாக்குறார். தேவ சாயலிலும் தேவ ரூபத்திலும் என்ன மாதிரியே உண்டாக்கின ஒரு மனுஷன் இன்னைக்கு சீர்கேடாக கொடுமையினால் நிறைந்து அழிகிற நிலைமைக்கு வந்துட்டானே.
எல்லாத்தையும் பார்த்தார் ஆண்டவர். இப்போ அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், பூமியானது ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்பட்டது. இப்போ இவங்க பிரயாணத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம், மறந்துடக்கூடாது. அழிக்கப்பட்டது. இப்போ அடுத்து இவர்கள் எங்கே தொடங்குகிறார்கள் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அரராத் என்ற மலையின் மேல் தங்கிற்று. அரராத் என்றால் எங்க குறிக்குது அப்படின்னு கேட்டீங்க, அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற துருக்கி. இப்போ இருக்கிற துருக்கி இப்போ இருக்கு. அரராத்ன்ற மலை துருக்கியில இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அரராத் மலைகள் அப்படின்றது. வேலை வந்து எங்க இறங்குது? துருக்கியில இறங்குது. இவர் ஏதேனுக்கு கிழக்கே கொண்டு வந்தா என்ன பண்ணாரு? ஒரு பட்டணத்தை கட்டினார். காயின் கிழக்கு சைடு வராரு. வந்துட்டு இப்போ ஒருவேளை அது இஸ்ரேல் பக்கமா என்ன நமக்கு தெரியாது. ஆனா இப்போ பேழை எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா துருக்கியில தொடங்குது. இதுல ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? துருக்கிங்கிறதுக்கு பைபிள் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? துருக்கிக்கு பைபிள் கொடுத்துருக்கிற வார்த்தை தூபாலுங்கிற வார்த்தை. தூபால் அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா இப்போ இருக்கிற துருக்கியை குறிக்குது. உதாரணமா அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இதெல்லாம் இப்போ எந்த பக்கம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தூபால் என்பது வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதானது. எசேக்கியேல் 38:2 மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு அப்படின்ற வசனம் வருது. அப்ப இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? வடக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. எப்படி வடக்கு பக்கத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 39:2 வசனம் சொல்லுது, உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பி வர பண்ணி அப்படின்னு இருக்குது. வடக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? 38:2 வாசிங்க. 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக, மாகோகு தேசத்தானாகிய அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த 3 பேர் இங்க இருக்கிறாங்க பாருங்க. இதுல ஆதியாகமம் 10 இருக்காங்க பாருங்க. தூபால், மாகோகு, மேசேக்கு 3 பேர் இருக்கிறாங்க. இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற துருக்கி, அது இருக்க பக்கத்துல இருக்கக்கூடியதான எல்லா நாடுகளையும் அங்கே குறிக்குது. அப்போ பிரயாணம் பண்ணி கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணவங்க அப்படியே நேரம் எங்க வந்துட்டாங்க? அப்படியே எங்க வந்துட்டாங்க? துருக்கி கிட்ட வந்துட்டாங்க. துருக்கியில வந்து பேழை இறங்கிருச்சு. பேழை இறங்கி நோவாவுடைய 3 பசங்களும் வெளியே வந்து அப்படியே திருப்பி பலுகி பெருகுறாங்க பூமியில. ஆனா பெருகும் போது எப்படி பெருகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமுடைய சந்ததியார் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிடுறாங்க. திருப்பி நோவா என்ன பண்ணிடுறாரு? திராட்சரசம் தெளிந்து என்ன பண்ணிடுறாரு? சபிச்சிடுறாரு. யாபேத்து சேமையும் ஆசீர்வதிச்சிடறாரு. அதையும் யாபேத்து சேமின் கூடாரங்களில் குடியிருப்பான்னு சொல்லிட்டாரு. எல்லாரை விட சேம ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இவங்க எப்படி எப்படிலாம் பரவனாங்களோ அப்படியெல்லாம் இவங்க என்ன ஆயிட்டாங்க? அந்தந்த ஜாதிகள் அந்தந்த நாடுகளாக மாறிட்டாங்கன்னு வசனம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. இப்போ நம்ம 11ஆம் அதிகாரத்துக்கு வரோம். அப்படி இருக்கும்போது தான் ஜனங்கள் எல்லாரும் பரம்பி கிழக்கு பக்கம் வந்துட்டாங்க. கிழக்குனா எங்க? இந்தியா வரைக்கும் அப்படி பரம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு திருப்பி இவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஜனங்கள் 11:2 ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே இவங்க பிரயாணம் பண்ண வரைக்கும் சரி, பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, பலுகி பெருகிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது ஆதியாகமம் 1:28. அடுத்து நோவாவுக்கு சொன்னது 9ஆம் அதிகாரத்தில் என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா இவங்க பூமியை நிரப்ப வேண்டியவங்க இது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டே வராங்க. ஒரு இடத்துல இவர்களுக்குள் சினையார் தேசத்திற்குள் வரும்பொழுது, சினையார் தேசம்னா ஈராக், இப்ப இருக்கிற ஈராக். இவங்க இருந்தது துருக்கி. துருக்கியிலிருந்து அப்படி ஈராக்குக்கு வரும்போது அவங்க பார்க்குறாங்க, அங்கே ஒரு சமபூமி இருக்கிறது. இப்போ திருப்பி பிரயாணம் என்ன ஆக போகுது? தடபட போகுது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது நாம் புறப்பட்டு போகிறோம். புறப்பட்டு போகும்போது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பிரயாணத்தை வைத்திருக்கிறார். அப்படி பிரயாணத்தை வைத்த போது பிரயாணம் பண்ணுகையில் பல நேரங்களிலே ஒரு சமபூமி ஒன்று வரும். சமபூமினா என்ன தெரியுமா? எந்தவித மேடு பள்ளமும் இல்லாம வாழ்வதற்கு தகுதியான இடம். இங்கே எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு இடம். இந்த கரடு முரடா இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம்? தங்க மாட்டோம். அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். எங்க சமபூமி இருக்குதோ, இப்போ நீங்க மலை ஏறுறவங்கலாம் பாருங்க, ஏறிக்கிட்டே வருவாங்க. ஒரு இடத்துல மேல ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் கிடைச்சா அத்தனை பேர் என்ன பண்ணிடுவாங்க? அங்க உட்காந்துருவாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்லுவார், ஏப்பா இன்னும் மேல ஓடும்பா, இன்னும் உட்காந்துட்டீங்க சார், கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஏன் அந்த உட்காரலாங்கிற எண்ணம் வந்துச்சு? அந்த சமபூமியை கண்டா அப்படிதான் வரும். பிரயாணத்தில் எப்பொழுதும் நமக்கு அதுதான் இப்போ பிரச்சனை. நாம் போகும் பொழுது இந்த பூமியிலே ஒரு சமபூமி வரும். ஆபிரகாம் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார் கானானுக்கு. அதே 11ஆம் அதிகாரம் கடைசியில ஆபிரகாமை கர்த்தர் புறப்பட்டு போக சொன்னார். ஆனால் அவர் போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான சமபூமியை பார்க்கிறார்கள், ஆசீர்வாதமான பட்டணம் பார்க்கிறார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது, ஆரானிலே அவர்கள் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இதான் பிரயாணத்தை தடை பண்ற மிக முக்கியமானது. நடுவில் நமக்கு நல்ல சமமா எல்லாம் பீஸ்ஃபுல்லா அமைதியா ஒரு நல்ல வாழ்க்கை வந்தோடனே என்ன தரிசனத்தில் புறப்பட்டோமோ அந்த தரிசனம் நின்று போகும். என்ன தரிசனத்துக்காக நம்ம டிராவலை ஆரம்பிச்சோமோ அந்த டிராவல் என்னவாகும்? நின்று போகும்.
அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஜனங்கள் டிராவல் பண்ணி அந்த டிராவலில் ஒரு இடத்துல வந்து நின்ன உடனே, அந்த இடத்துல ஸ்டாக் ஆன உடனே அடுத்த தப்பு ஒன்று வரும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் அதில் தூசி என்ன செய்யாது, தங்கவே தங்காது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எப்போ ஒரு இடத்துல அது குட்டையாக குளமாக மாறுதோ, தண்ணி ஓட முடியாமல் ஒரு இடத்துல நிற்கிதோ, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வர தொடங்கும், அடுத்த தூசி பாசி எல்லாம் வர தொடங்கும். இவங்க ஜனங்க எப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்களோ, அடுத்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் ஒவ்வொன்றாய் செய்ய ஆரம்பித்தார்கள். இதுதான் பிசாசினுடைய திட்டம். இப்போ சமபூமியை காமிச்சான், சமபூமியில் உட்காரணுங்கிற எண்ணத்தை கொடுத்தா, உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அடுத்து அவர்கள் செய்யக்கூடியதான மிக முக்கியமானது இதே தப்ப இப்போ நாம இன்னொரு பிரயாணத்தில் நம்ம பண்ணி இன்னொரு பிரயாணத்தில் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள். ஜனங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறாங்க? ஒரே கூட்டமாயிருக்கிறாங்க. அடுத்து அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதைச் செய்யத் தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள சமபூமியில வந்து உட்கார்ந்த உடனே ரொம்ப நல்லா வந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரே கூட்டமாய் மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. நீங்க 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான கூட்டம் இருக்கு. சேம் காம் யாபேத் இருக்குது. அதுல 3 பேருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. வேற மூணு கூட்டமா 3 பக்கம் பிரிஞ்சிருச்சு. இப்படி பிரயாணப்பட்டு கொண்டு வருகையில் ஒரு சமபூமியை பார்த்த உடனே அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஒன்னஸ் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஒரு ஒன்னஸ். இது என்ன ஒன்னஸ் தெரியுமா? இது பிசாசுடைய ஒன்னஸ். பிசாசுக்கிட்ட ஒன்னஸ் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, பிசாசு தனக்கு தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? பிசாசு எப்பவுமே எப்படி இருக்குமா? ஒன்னா இருப்பானாமா. அதனாலதான் அவன் ராஜ்யம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதாமா. இப்போ அவன் பாபேலுங்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல தன்னுடைய ஆதி ஸ்தானத்தை உண்டாக்குறான். 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி ராஜ்யத்துக்கான ஆதி ஸ்தானங்கள் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது, மகா பாபிலோன் ரகசியம் வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது அப்படின்னு இருக்கும். யாரை பத்தி? பாபிலோனை பத்தி. அந்த பாபிலோன் எங்க ஆரம்பிக்குது? 11ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. இங்கேதான் அந்த வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்குமான ஆரம்பம் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்க ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா, அவர்கள் ஒரு பட்டணத்தை கட்டத் தொடங்கினார்கள், ஒரு கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். இங்கேதான் கர்த்தருக்கு விரோதமான முதலாவது இதுக்கு ஒரு ஒன்னஸ் வருது. கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறதுக்கு என்ன வருது? ஒரு ஒன்னஸ் வருது. இது இருக்கும், இப்பவும் இருக்கும், சபையில இருக்கும், வெளியே இருக்கும். வெளியே இருக்கிறவங்களாம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரிவினை வேணா இருக்கட்டும், ஆனா சபைக்கு விரோதமா எழும்பும் போது அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க, பயங்கரமா ஒன்னா சேர்ந்துப்பாங்க. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆட்களை தவிர நான் சொல்றேன், கர்த்தர் எப்படி நமக்கு ஒரு கோரேஸ் ராஜாவை வச்சிருப்பார், நமக்கு ஒரு அர்த்தசாஷ்டா மன்னனை வச்சிருப்பார், கர்த்தர் நமக்குன்னு ஒரு குரூப்பை கண்டிப்பா வச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுங்க. அதை தவிர்த்து நான் சொல்றேன், நமக்குன்னு ஒன்னா, நமக்கு அகைன்ஸ்டா, சபைக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமானா, தேவனுக்கு விரோதமானா, அப்படியே ஒரு குரூப் ஒன்னா சேர்ந்துக்கும். சேர்ந்து அப்படியே முழுக்க இந்த ஒன்னஸ், பிசாசினுடைய ஒன்னஸ், இது சபைக்குள்ளேயும் வரும். இப்ப பாருங்க, அனனியா சப்பீரால் விஷயத்துல பாக்குறோம். சபைக்குள்ள அவன் கேட்கிறான், நீங்கள் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? நீங்க இப்படி பண்ணதுக்கு ஒரு ஒன்னஸ் இருக்குது. என்ன ஒன்னஸ்? பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்கு ஒன்னஸ் இருக்குது, சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒன்னஸ் இருக்குது. அதுவே சபைக்கு வராம அன்னைக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒன்னஸ் இருக்குது. ஆனா சபைக்கு வரணுங்கிறதுக்கு ஒன்னஸ் இருக்காது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க சர்ச்சுக்கு. பார்த்துருக்கீங்களா? அந்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் இருக்கும், 2 பேரும் ஒருமனப்பட்டு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம், பரவாயில்லப்பா நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவோம், வேணா நம்ம சண்டே சாயங்காலம் போய்க்கலாம். ஒன்னஸாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரே மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரே பைக்கில் ஏறி சந்தோஷமாக போவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பாருங்க, சண்டை போட்டே வருவாங்க. ஒன்றுத்தையும் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க, அதை பண்ண இது பண்ண மாட்டீங்க. நீங்கள் சண்டை நிறைய வீட்டில் சர்ச்சுக்கு போகிற அன்னைக்கு சண்டையோட தான் வரும். சபைக்கு வரும்போது ஒன்னஸ் இருக்க மாட்டேங்குது. ஆனால் சபைக்கு விட்டு வெளியே போகிற விஷயத்தில் எல்லாத்துலையும் கடன் வாங்குறதுல ஒன்னஸ் இருக்குது இல்லை, அப்புறம் எங்கேயாவது போகிறதுல ஒன்னஸ் இருக்குது. ஆனால் சபைக்கு வர விஷயத்தில் கர்த்தருடைய காரியங்கள்ல என்ன இல்லை? ஒன்னஸ் இல்லை. அதான் இவர்கள்ட்ட இருந்துச்சு. கர்த்தர் பார்க்குறாரு, இவர்கள்ட்ட இருந்த மிக முக்கியமான விஷயம் ஒன்னஸ். 2வது, அவர்களுக்குள் என்ன இருக்குது? ஒரே பாஷை. ஒரே பாஷை என்பது மிக முக்கியமான விஷயம். அதாவது இவன் சொல்றது அவனுக்கு புரியுது, அவன் சொல்றது இவனுக்கு புரியுது. பல பேருக்கு பல பிரசங்கியார் பேசுறது என்ன செய்யல, புரியல. நான் இப்பவும் சொல்றேன், பல நேரத்தில் சிலர் பேசுகிறதை அவர்களுக்கு புரிய வைப்பது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. நம்ம தமிழ்ல பேசிட்டோன்றதுனால அவனுக்கு தமிழ்ல புரிஞ்சிடாது, இங்கிலீஷ்ல பேசிட்டோங்கிற. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை டீச்சர் பாடம் எடுக்கிறாங்க, 4 பேருக்கு தானே புரியுது, மிச்சம் இருக்கிற 36 பேருக்கு புரியல பாருங்க. அவன் வந்து என்ன சொல்றான், எங்க டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஏன் புரியல அப்படின்னா,
அவங்க எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனா புரிதல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாறு. ஆனா தேவனுக்கு விரோதமா கோபுரம் கட்டுறதுக்கு, தேவனுக்கு விரோதமா காரியங்கள் செய்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் நல்லா புரியுது. அவங்க சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுது, நல்லா புரியுது. அவன் பேசுறது நல்லா புரியுது. நம்ம இப்படித்தான் செய்யணும். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தில் எவ்வளவு இருக்கு பாருங்க. நான் நினைப்பேன், தேவனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய காரியங்கள் ஒரே மொழியோ வேற மொழியோ, ஆனா பிசாசு அவர்களுக்குள் ஒரு ஒன்னஸ் கொடுத்ததுனால அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருக்கிறது. நிறைய நேரங்களில் ஒரே பாஷையாக இருந்தாலும் பேசுவது அடுத்தவனுக்கு ரீச் ஆகிறதுங்கிறது பெரிய விஷயம். பேச்சு எப்படி இருக்கிறோம்னா, ஒரே மொழியாக இருந்தாலும் ஈஸியாக புரியணும், ரீச் ஆகணும். இது யாருக்கிட்ட இருக்குது தெரியுமா? பிசாசுக்கிட்ட இருக்குது. பிசாஸ்கிட்ட இருக்குது. நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, நம்ம டேலண்ட் எல்லாம் காட்டுவாங்க, ஒரே லாங்குவேஜ் தான். ஆனால் பிசாசுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், நான் ஒரே லாங்குவேஜ், நான் அவன் அந்த லாங்குவேஜில் புரியும்படி வைத்திருக்கிறேன். நீங்களும் நானும் ஒரே மொழி உள்ளவர்களாக இருந்தாலும் நாம் பேசுகிறது அவர்களுக்கு புரிகிறதா என்பது ரொம்ப முக்கியம். புரிதல் ஒன்னஸோட அடுத்து என்ன வரணும்? புரிதல் வரணும். கடைசியாய் அவர்களுக்குள் இருந்ததான ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு வசனம் சொல்லுது, இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். நான் நினைச்சா அது கண்டிப்பா செஞ்சுருவேன், என்னால அதை செய்யாமல் சிலருக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. இது ஒரு வகையான பெருமை. இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா? நான் செய்ய நினைத்தது தடைபடாதுங்கிறது கர்த்தருக்குரியது. யோபுவின் புஸ்தகம் வாசிங்க, 42:2 வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது மட்டும்தான் தடைபடாது. நாம தடைபடாதுன்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சோம்னா என்னால முடியும், நான் செஞ்சிட்டேனா, நான் இறங்கிட்டேனா அது அவ்வளவுதான், நான் கையை வச்சா அதை முடிக்காம விட மாட்டேன், நான் ஒரு வேலையில வந்துட்டேனாங்க, அது அப்படித்தான். இது கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் தாண்டி பெருமைக்குள்ள போயிடுது. நான் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேனே. நம்ம யூஸ்வலா இந்த கீழே இருக்கக்கூடிய பேனா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு குழந்தை கூட என்ன செஞ்சிடும், எடுத்துரும்ல. ஒரு நல்ல ஆக்டிவா இருந்தார் ஒரு மனுஷன், திடீர்னு உட்காந்துக்கிட்டு இருந்தார், நல்லா எழுந்திருக்கும் போது மொத்தம் லாக் ஆயிருச்சு. எழுந்திரிச்சவர் இப்படியே நிற்கிறார், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் இப்படி வைக்க முடியல. நம்ம அவரை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஆள் நல்லா ஜெய்சாண்டிக்காக இருக்காரு, நல்ல மனுஷன், அவர் மேலே எந்த குறையும் கிடையாது, நல்ல மனுஷன். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் கிருபை இல்லாவிட்டால் ஒரு ஸ்டெப்பை கூட நம்ம வைக்க முடியாது. அவருக்கு பாவம், அவருக்கு வேற ஒரு பலகீனம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அப்புறம் இப்போ சரியாயிருச்சு. பொதுவாக சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய காரியத்தை நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், கீழே விழுந்த பேனாவை கூட குனிஞ்சு எடுக்கணும்னா கர்த்தருடைய கிருபைன்னு ஒன்று வேணும். எத்தனையோ பேருக்கு நின்ன மேனிக்கு லாக்கில் இருக்கிறான், குனிஞ்ச மேனிக்கு லாக்கில் இருக்கிறான். நாம் குனிஞ்சவங்க நிமிர்றதே கிருபை தான். நான் செஞ்சா தடைபடாது, நான் கண்டிப்பாக எடுத்தா முடிச்சுட்டு தான் வைப்பேன், இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க நம்மக்கிட்ட. எந்த நேரத்தில் எதுவாகும், அதுவும் இந்த கடைசி காலம் இருக்குது பாருங்க, சரீரம்லாம் ஒன்றுமே இல்லை நமக்கு. நல்லா சிக்கன் சாப்பிட்டு வெறும் பஞ்சு மாதிரி கிடக்கு, ஒரு ஸ்ட்ராங்கும் இல்லை, எலும்புமே ஸ்ட்ராங் இல்லை. இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் அந்த காலத்தில் எத்தனை தடவை கீழே விழுந்து எழுந்திரிச்சாங்க, நம்ம எத்தனை தடவை கீழே விழுந்து எழுந்திரிச்சோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க பாருங்க, ஒரு தடவை விழுந்த உடனே எலும்பு உடஞ்சிடுது, உடனே ஏர் கிராக், உடனே. நம்மெல்லாம் எந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து, வண்டியிலேருந்து கீழே விழுந்து தள்ளி விட்டு என்ன பண்ணாலும் கர்த்தருடைய கிருபையில் நமக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு ஒன்றும் கிடையாது, எல்லாமே போன்லெஸ். அதனால் இதுங்க போனும் வெயிட்லெஸ், ஒரு போன்லையும் ஸ்ட்ராங்கே கிடையாது. சும்மா கூப்பிட்றாங்க திடீர்னு ஸ்கூல்லேருந்து, கொஞ்சம் உடனே வாங்க. என்ன ஆச்சு? ஓடிட்டே இருந்தார், தடுக்கி விழுந்தார், எழுந்திரிக்கும் போது கை வீங்கிருச்சு, ஃப்ராக்சர். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஃப்ராக்சர் ஆகுது. இப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய முழு பாதுகாப்பு, முழு காரியங்கள், செய்கிற விஷயங்கள் அத்தனையுமே 100% கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது தான் தடைபடாது. நம்ம இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாம வானலாவிய ஒரு கோபுரம் என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். அதுக்கு என்ன காரணம்? நம்மளால முடியுங்க. ரெண்டாவது, நான் சொல்றது அவனுக்கு புரியுது, அவன் சொல்றது அவனுக்கு புரியுது. இப்படிப்பட்ட ஆட்கள் எங்களுக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்லாமையே அவர் புரிஞ்சுக்கிறாருங்க. ஒரு சிலராக சொல்லுவாங்க தெரியுங்களா, எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் ஆண்டவர் கொடுத்துருக்காருப்பாங்க. என்ன, நான் சொல்றதுக்குள்ளேயே அவர் என்ன செய்கிறாரு, அது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுனா எண்ணெயா நிற்கிறான் அப்படிம்பாங்க. அப்படியே சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சுக்கிறாருங்க, டக்குன்னு செஞ்சிடறாருங்க. ஏன்னா அவருக்குள்ள அப்படி ஒரு ஒன்னஸ், ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருந்தால் போதுங்க, இப்படி ஒரு டீம் இருந்தால் போதும். வெஸ்ட் இண்டீஸ் டீமு கிரிக்கெட்டில் விளையாடும் போது தொடர்ந்து 2 தடவை கப் அடிச்சிட்டாங்க, 2 தடவை அடிச்சாச்சு. 3ஆவது தடவை வராங்க, இந்தியா ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருந்துச்சு, 2 தடவை ஜெயிச்சிட்டோம். இப்போவும் அதே டீம் தான் உள்ளே இறங்குது. அத்தனை பேரும் எப்படிப்பட்டவங்க?
பயங்கர ஸ்ட்ராங். ஆனால் இங்கிருந்து நம்மால் போகிறவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறான், இறங்குறான் உள்ள. எப்பேற்பட்ட ஒன்னஸ் டீம் ஒர்க் எதுவாக இருந்தாலும் கிருபைன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஜெயம்னு ஒன்று வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். டேலண்ட் இருந்து சில நேரத்தில் தோக்குறவங்களா இருக்கிறாங்க, பார்த்தா பாவமாகவே இருக்கும். எதனால தோப்பாங்க? அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது செயல்பட முடியாமல் போகும். அந்த நேரத்தில் செயல்படுத்துவது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த நேரத்தில் பலகீனம் வராமல் இருக்கணும், ஜுரம் வராமல் இருக்கணும், அந்த நேரத்தில் எந்த பாதிப்பு வராமல் இருக்கணும். இன்னைக்கு பிசாசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒன்னஸ், இன்னைக்கு பிசாசு அப்படிதான் ஒன்னஸாக இருக்குது, உலகளாவிய ஒன்னஸாக இருக்குது. அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. யோசித்து பாருங்களேன், அங்கே வெளிநாட்டில் இருக்கிற விஞ்ஞானியாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானியாக இருக்கட்டும், எல்லாம் ஒத்துமையாக செயல்படுறான். கொண்டு போய் ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு, தேவையான காரியத்தை செய்யறதுக்கு. இதுவே நம்மால் எடுத்து பாருங்க, ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு அவனுக்கு ஒத்துமை இருக்காது. ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபை கூட என்ன இருக்காது, ஒத்துமை இருக்காது. இப்போ இவர்கள் பிரயாணப்பட்டு பாபிலோனியில் இருக்கிறார்கள். இப்போ கர்த்தர் இவர்களை என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் ஏன் ஒரு இடத்துல இருந்தீங்க, இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அடுத்த வார்த்தை ஒன்று சொல்றாரு. 8வது வசனம் 11:8. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். எங்கிருந்து புறப்பட்டு போறாங்க? சினையார் தேசம் பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு போறாங்க. இப்போ பாபிலோனிலிருந்து இவர்கள் பூமி எங்கும் என்ன பண்றாங்க? சிதறி போகிறார்கள். பாபிலோன் எங்க இருக்குது? ஈராக்ல இருக்குது. அப்ப ஈராக்ல இருந்து பூமி எங்கும் என்ன செய்யறாங்க? சிதறி போறாங்க. இந்த பாபிலோன் என்பது பிசாசினுடைய தலைமையகம். வெளிப்படுத்தல் 17:5 நம்ம வாசிச்சோம். பிசாசினுடைய தலைமையகம். அங்கிருந்தா எல்லாமே என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க இருக்குது? காயின்ல இருந்து கிழக்கிலே வந்து அவர்கள் எல்லாரும் அராரத் மலையில இறங்கி அராரத்துல இருந்து ஈராக்குக்கு டிராவல் பண்ணி அங்கிருந்து பூமி எங்கும் என்ன பண்றாங்க? சிதறி போக பண்ணியாச்சு. இப்போ பிசாசுடைய ராஜ்யம் இந்த மாதிரி சிதறி போகுது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இப்போ நீங்க அத்தனை பேரும் ஏதேனிலிருந்து காயின் வந்து, காயின் கிழக்கே வந்து, கிழக்கே வந்த காயின் அங்கே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பலுகி பெருக பண்ணி அவனுடைய அலைந்து திரிகிறவனாக சாபத்தை உலகம் முழுக்க கொண்டு வந்து கடைசியா அது பாபிலோன் வரைக்கும் வந்துருச்சு. பாபிலோன்ல இருந்து இப்போ அவங்க உலகம் முழுக்க என்ன ஆயிட்டாங்க? புறப்பட்டு போயிட்டாங்க. இது பிசாசுடைய பிரயாணம். இது என்ன பிரயாணம்? பிசாசின் பிரயாணம். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏதேனில் பாம்பு யாரை வஞ்சித்தது? ஏவாளை வஞ்சித்தது. ஏவாள் யார்கிட்ட பேசினாங்க? யார்கிட்ட போய் பழத்தை கொடுத்தாங்க? ஆதாம் கிட்ட கொடுத்தாங்க. இப்போ இந்த சுபாவம் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லார்கிட்டையும் வழிபாடாக இருக்கும். உதாரணமா ஒரு பாம்பு வழிபாடு என்ன செய்யும்? உலகத்தில் எங்கே போனாலும் இருக்கும். சைனாவுக்கு போனாலும் இருக்கும், அங்கே டிராகன் ஒன்று வழிபடுறாங்க. கிரேக்க தேசத்துக்கு போனாலும் இருக்கும், அங்கேயும் வழிபடுறாங்க. ஜியூஸ் அந்த மாதிரி காரியங்கள்லாம் வழிபடுறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் இருக்கும். உலகம் முழுக்க நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு பாம்பு வழிபாடு இருக்கும். ரெண்டாவது, உலகம் முழுக்க நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருக்கும். சீன கோயிலுக்கு போங்க, பாம்பு கோயிலுக்கு வாசலில் ஒரு பெண் தெய்வம் நிற்கும். நீங்கள் கிரேக்கத்துக்கு போங்க, ஒரு பெண் தெய்வம் இருக்கும். எங்கே வேணாலும் போங்க, ஒரு பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். இது எங்கேருந்து உலகம் எங்கும் போச்சுன்னு கேட்டிங்கன்னா பாபிலோனிலிருந்து உலகம் எங்கும் சிதறி போச்சு. பாபிலோன்லேருந்து உலகம் எங்கும் இது மாதிரி நிறைய பாபிலோன்லேருந்து போச்சு. அதனால தான் வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது, சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. எல்லா அருவருப்பும் அந்த பாபிலோன்லேருந்து புறப்பட்டு பிரயாணமாக உலகம் முழுக்க போச்சு. இப்போ காயின்லேருந்து பாபேல் வரைக்கும் ஒரு பிரயாணம், பாபேலிருந்து உலகம் முழுக்க ரெண்டாவது பிரயாணம். இதுதான் பிசாசினுடையதான ராஜ்யம் உலகம் முழுக்க பரவுச்சு. இதே காரியத்தை கர்த்தர் ஒரு பிரயாணத்தை தொடங்குகிறார். இதே பாபிலோன்ல இருந்து கர்த்தர் ஒரு பிரயாணத்தை தொடங்குகிறார். எங்க தொடங்குகிறார்? நல்ல கவனிங்க. அதே 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இந்த பிரயாணம் ஆரம்பிக்குது பாருங்க. பிரயாணம் புரியுதா? இப்ப அதே பாபிலோன்ல இருந்து, அதே ஈராக்ல இருந்து, இன்னும் உங்களுக்கு தெளிவா அவர் ஈராக்ல இருந்து தான் புறப்பட்டாருங்கிறதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. மெசொப்பொத்தாமியா நாடு இருக்கு இல்லையா? மெசொப்பொத்தாமியா அப்படின்னா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். அந்த 2 நதிகள் வேற எதுவும் இல்லை, யூப்ரடிஸ் அண்ட் டைக்ரீஸ் தான். அங்கிருந்து தான் அவங்க புறப்படுறாங்க. ஒரு பிரயாணம் காயின் முதல் பாபேல் வரை, அடுத்து பாபேல் முதல் உலகம் எங்கும்.
இப்போ அடுத்த பிரயாணம் புறப்படுறாங்க இவங்க, நல்ல கவனிங்க. அடுத்த பிரயாணம் புறப்படுறாங்க எங்கிருந்து? அதே பாபிலோனியிலிருந்து புறப்படுறாங்க. எங்க போக புறப்பட்டார்கள்? கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். ஆனால் வரும்போது எங்கே இருந்து விட்டார்கள்? ஆரானிலே. நடுவில் எங்க வந்துச்சு? அவங்களுக்கு ஒரு சமபூமி வந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சமபூமி வந்துருச்சு. இவங்க கானான் தேசம், கானான்னா இஸ்ரவேலுக்கு வரணும். ஈராக்கள் வந்து எங்க வரணும்? இஸ்ரவேலுக்கு வரணும். இஸ்ரவேலுக்கு வர வேண்டியவங்க நடுவில் அதே மெசபொத்தோமியா தேசத்தில் ஈராக்ல ஆரான்னு ஒரு இடம் வருது. அங்கே என்ன பண்ணிட்டாங்க? தங்கி விட்டார்கள். இவங்க சமபூமியில தங்கின மாதிரி அவங்க ஆரான்ல தங்கிட்டாங்க. அவங்க சமபூமியில போய் ஒரு நகரம் கட்டினாங்களா? ஒரு நகரம் கட்டினாங்க. நகரம் கட்டி அங்கே ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீடு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அங்க போய் ஆரான்ல போய் என்ன பண்ணிட்டாங்க? வீடு கட்டிட்டாங்க. தகப்பனுடைய வீட்டையும் விட்டு அங்க இவங்க பிரயாணப்பட்டு போக வேண்டியவங்க. இவங்க பிசாசினுடைய மக்கள் பிரயாணம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அத்தனை பேருக்கும் ஒண்ணுதான். பிரயாணப்பட்டு போக வேண்டியவர்கள் சமபூமியை கண்டு நகரம் கட்டி அங்கே கோபுரத்தை கட்ட முயற்சி செய்தது போல இவர்கள் கானானுக்கு போக வேண்டியவர்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆரானில சமபூமி அங்க போய் போன உடனே அந்த இடத்துல ஒரு வீடை கட்டி, அது மட்டும் இல்ல, வீடு கட்டினது மட்டும் இல்ல, அந்த இடத்துல சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க பாருங்க, 5வது வசனம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த மனிதர்கள். கானானுக்கு போக வேண்டியவன் ஆரானில் உட்காந்து சம்பாதிக்கிறான். இதுதான் இன்னைக்கு நம்முடைய பிரயாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். காயினுடைய பிரயாணத்திலிருந்து வந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அதே மாதிரி ஆபிரகாம் பிரயாணம் ஃபர்ஸ்ட் பார்ட். நமக்கு கானானுக்கு வருவது, வரவேண்டியவர்கள் வழியிலே ஆரானை பார்த்து ஆரானிலே நல்ல வீடெல்லாம் கட்டி அங்கே சம்பாதிச்சு ஆட்களை அடிமைகளை சம்பாதிச்சு நல்ல செட்டில் அங்கேயே. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்? அவன் அலைஞ்சு திரிஞ்சு இருக்கிற வேண்டியவன், ஆனா உனக்கு நான் வேற ஒரு வேலை வச்சிருக்கிறேன். நீயும் அலைஞ்சு திரிய வேண்டியவன் தான், ஆனா நீ சபிக்கப்பட்டவன் கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்ன சொல்ற? ஆபிரகாமை பார்த்து 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. இங்க சபிக்கப்பட்டவனும் பிரயாணம் பண்ணணும், இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவனும் பிரயாணம் பண்ணணும். பிரயாணம் ஒண்ணுதான். வீடு கட்டி வாழ்வது ஆசீர்வாதம் அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு எது நடந்துட்டு இருக்குது? இன்னைக்கு அவனுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணிக்கிறோம். ஏங்க, அவரு பயிரிடுறது எல்லாம் சாபமா மாறும், ஈசாக்கு பயிரிடுறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். அவரு அலைஞ்சு தெரிவாரு, நான் வீடு கட்டுவேன். இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறது ஒரு பிரயாணம். ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்ன பிரயாணத்துல ஆசீர்வாதம் உண்டு? அவன் போய் கால் பதிக்கிற இடத்துல முளைக்காது, நான் கால் பதிக்கிற தேசம் எல்லாம் எனக்கு சொந்தமாகும். நீ எழுந்து நட, நீ நடக்கிற தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் அந்த மட்டும் நட, அதை நான் உனக்கு தருவேன். நான் நடக்கிற இடமே ஆசீர்வாதமா மாறிடும். அப்ப என்னுடைய வேலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடக்கணும். பாருங்களேன், இன்னைக்கு நான் நடக்க மாட்டேங்கிறேன், ஒரு ஆறான பாத்துறேன். ஒரு அத்தனை பேருடைய மோட்டிவ் என்ன? இந்த கடைசி காலத்துல ஊழியக்காரன் ஆரம்பிச்சு விசுவாசி வரைக்கும் மோட்டிவ் என்ன? ஒரு இடத்துல செட்டில் ஆகணும், செட்டில் ஆகணும். செட்டில் ஆகணும் என்று நினைக்கிற விசுவாசியும் ஊழியக்காரனும் தேவ பிரயாணத்தில் இல்லை என்று அர்த்தம். இல்ல, பிரயாணத்திலே இல்லை. நீங்க நாம எதுக்கு செட்டில் ஆகணும்? இங்க நல்லா தெரியுது, இயேசு வர போறார், நான் போறேன். இது ஒரு குரூப். சரி, இயேசு வராருன்றதே விட்டுருங்க. ஐயா, ஒரு வாரத்துக்கு லேட் ஆகுங்க, சும்மா இப்பெல்லாம் ரைட், அதே விட்டுருங்க. நீங்க எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? இயேசு வரது டிலே ஆகட்டும், எத்தனை வருஷம் இருக்க போறீங்க? 70, பலத்தின் மிகுதினால் 80. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? கன்ஃபார்மா அந்த பூமியை விட்டு போறேன். 80, 90, 92 நான் போக தானே போறேன். அப்புறம் எப்படி இந்த பூமியில நான் செட்டில் ஆவேன்? நான் பேசுவேன். செட்டில்மெண்ட்னா என்ன? இந்த பூமியிலேயே இருக்கிறவன் தான் செட்டில்மெண்ட். அப்ப நான் ஏன் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன்? அடுத்து 3வது கேட்டகரி, நான் போவேன், என் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவேன். சரி, நீங்க சம்பாரிச்சு உங்க பிள்ளைகளுக்கு வச்சுட்டீங்க, சரியா? பையனுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டீங்க, பையனுக்கு படிப்பு கொடுத்துட்டீங்க, நல்ல பேங்க் பேலன்ஸ் ஒரு 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா வச்சு கொடுத்துட்டீங்க, நல்ல ஆஸ்தி வீடெல்லாம் வாங்கி போட்டுட்டீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் 2 வேலை பண்ணுவான், 2மே பாவமா இருக்கும். அவன் 2 பண்ணுவான், 2 பண்ணாலும் அது என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். ஒன்று, உங்களை மாதிரியே அவனும், உங்களை மாதிரியே அவனும் இன்னும் ஒரு வீடு கட்டி, இன்னும் லேண்ட் வாங்கி, இன்னும் நகை வாங்கி, அதுக்கு பேர் பொருளாசை, பணத்தாசை இல்லை? இல்லை, அது பாவம் தானே. அதாவது எங்கிட்ட கர்த்தர் கொடுத்ததை தவிர
வேறு எது இருந்தாலும் அது பாவம்தான். கர்த்தர் எனக்குன்னு நியமிச்ச ஒன்று இருக்கும், அதை எனக்கு ஏகா என்ன கொடுத்தானோ அதுதான் நம்ம பிரயாணத்தில் இருக்கணும். கன்னி மாடத்திலிருந்து அரண்மனைக்கு போகிறவங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஏகா கொடுத்ததான் இருக்கணும், கேட்டு வாங்கினது இருக்கக்கூடாது. இங்கே அப்படியே தன்னைத்தானே பலுகி பெருக்கிறக்கணும். ரெண்டாவது தப்பு செய்வான் பையன், இது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு செய்வான். நீங்கள் வீடு வச்சுட்டீங்க, நல்லா பேங்க் பேலன்ஸும் வச்சுட்டீங்க, சொத்தையும் வச்சுட்டீங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சி அதையும் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? சோம்பேறியாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவியாகி எல்லா பாவத்தையும் செய்ய தொடங்கிடுவான். குடிகாரனாகி அடுத்தா தான் செய்வான். அவனுக்கு தான் ஒரு கஷ்டம் இல்லையே. 45 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவனுக்கு. ஏன்? உட்காந்து சும்மா திங்கிறவனுக்கு என்ன ஆகும்? அதான் நடக்கும். உங்க வாழ்க்கைக்கு நீங்க உழைச்சிங்க, சம்பாரிச்சிங்க, ஏதோ பசங்களுக்கு படிப்பை கொடுத்தீங்க. அவன் வாழ்க்கைக்கு அவனை உழைக்க சொல்லுங்க. பாருங்க, அவன் உடம்பும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஒரு தலைமுறையே சோம்பேறியா மாத்தனவங்க, ஒரு தலைமுறையே அப்படியே வேலை செய்ய விடாம பாடியெல்லாம் கெடுத்தவங்க இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கணும்? யாருக்கு வந்திருக்கணும்? ஈசாக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வாசிங்க 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்க? அது எங்க? கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். தங்க தகப்பன் ஆபிரகாம் வெட்டின துறவை எல்லாம் அவர்கள் மூடி போட்டார்கள். அந்த ஊரை விட்டு அவனை துரத்தி விட்டார்கள். அவன் வேற ஊர்ல போய் குடியிருந்தான். அப்படிதானே இருக்குது. இவன் வர வர ஐஸ்வர்யனாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவுடைய சொத்து அவனுக்கு வந்துச்சு, அது கையில நிக்கல, எதிரிகள் தூர்த்து போட்டாங்க. இப்ப இவன் என்னவாயிட்டான்? இவன் உழைச்சி இவன் ஐஸ்வர்யவன் ஆகிட்டான். சரி, இவன் ஐஸ்வர்யன் ஆகிட்டான்ல. அப்ப ஈசாக்குடைய சொத்து யாருக்கு போயிருக்கணும்? யாக்கோபுக்கு தானே போகணும். அவன் தானே சேஷ்டபுத்திர பாகத்தையும் அவன் வாங்கிட்டான், ஈசாக்கிட்ட இருந்து ஆசீர்வாதையும் அவன் வாங்கிட்டான். அப்போ ஈசாக்குடைய மொத்தம் யாருக்கு போனோம்? ஆனா யாக்கோபு எங்க இருந்தாரு? சிரியா தேசத்துல லாபான் வீட்டுல ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறாரு. இப்ப இந்த சொத்து யாக்கோபுக்கு வந்துச்சா, இல்ல யாக்கோபு சொத்து சம்பாரிச்சிட்டு வந்தாரா? யாக்கோபு 2 பரிவாரங்களோடு கூட வர்றாரு. அப்ப ஈசாக்குடைய சொத்து யாருக்கு வரல? அடுத்த தலைமுறைக்கு அவனுக்கு வரல, ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு வரல. சரி, யாக்கோபு யாருக்கு வரணும்? யோசேப்பு தான் சேஷ்டபுத்திர பாகம் பைபிள் சொல்லுது. அப்ப அவனுக்கு தானே வரணும். யோசேப்பு எங்க இருந்தாரு? எகிப்துல. அவர் அங்க என்னவா இருந்தாரு? யோசேப்பு என்ன ஆயிட்டாரு? அங்க பிரதமர் ஆயிட்டாரு. பிரதமர் ஆயாச்சு. அவர் இவங்களை போஷிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. யோசேப்பு கடைசியில் எங்க செத்து போனாரு? எகிப்துல செத்து போனாரு. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், உலக பிரகாரம் ஐஸ்வர்யம் யாருக்கு வரல? ஈசாக்கு யாருக்கு வரல? யாக்கோபு யாருக்கு வரல? அப்ப எது வந்துச்சு? கர்த்தர் தலைக்கு மேல வச்சிருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அப்படியே அவங்க மேல வந்துச்சு. அது அவர்களை உலக பிரகாரமாயும் ஆசீர்வதிச்சுச்சு. அதுக்கு அவன் தான் உழைக்கணும். அவன் உழைச்சா தான் ஆசீர்வாதம். இப்ப இருக்க நிலைமை என்ன தெரியுமா? அப்பாக்கள் வாழ்ந்தீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, பசங்களை படிக்க வச்சிங்களா, நிம்மதியா போங்க. அதே மாதிரி அவனும் சம்பாரிச்சா வச்சுங்க, யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இது எங்க அப்பா அதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்க தைரியமா சொல்லலாம், எந்து கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு நீங்க சொல்லலாம். நீங்க போங்க, உங்க பசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு தலைமுறையா எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்த தலைமுறையை சோம்பேறியாக்குற தலைமுறை. அதான் இன்னைக்கு நடக்குது. ஆரான்ல தங்குற கூட்டம். இப்ப கர்த்தர் சொல்ற ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வந்துட்டான். இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாச்சு, கானானுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கு இருந்து அவர்கள் பாபிலோனுக்கு வந்த மாதிரி இவங்க எங்க வந்துட்டாங்க? கானானுக்கு வந்துட்டாங்க. இப்போ கானான் தேசம் தான் என்னது? கானான் என்பது எதை குறிக்குது? இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கே இருந்து பூமி எங்கும் ஒரு கூட்டம் சிதறி போகிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 வாசிங்க. 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறக் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம். பிதாவின் வாக்குத்தத்தம் என்னது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களிடத்தில் வர வரைக்கும் நீங்க எங்க விட்டு போகாதீங்க. இப்போ உங்க அத்தனை பேர் எங்க தங்கி இருக்கிறாங்க? எருசலேம்ல தங்கி இருக்கிறாங்க. 2ஆம் அதிகாரத்துல இப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்கே இதே பாபிலோன்ல நடந்த ஒரு சம்பவம் நடக்குது. பாபிலோன் நடந்த ஒரு சம்பவம். என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? அங்கே ஒரு பாஷை தாறுமாறாய் மாறினது. புரியுதா?
இங்கே பல பாஷை உடையவர்கள் இருந்தார்கள், அங்கே ஒரே பாஷை, அந்நிய பாஷை அந்த இடத்துல இறங்கி வந்தது. இங்க பிரிஞ்சு போச்சு, இங்க ஒன்னஸ் வந்துருச்சு. அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், கர்த்தர் பிரித்து அனுப்பினார். அப்படித்தானே சொல்லுது, அவர்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்ப அங்க எல்லாம் ஒருமனப்பட்டு பிசாசின் ராஜ்யத்துக்காக வந்திருந்தாங்க. எருசலேம்ல, கானான்ல அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குன்னு வந்திருந்தாங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப அந்த 40 நாளை எதை பத்தி பேசி இருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. இப்ப சொல்றாரு, எருசலேமை விட்டு நீங்கள் போகாமலும், ஒருமனப்பட்டு எருசலேமை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாமலும் அங்க இருங்க, அங்க இருங்க. எதை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. ஏன்? பிசாசுடைய ராஜ்யம் கிழக்கிலிருந்து புறப்பட்டு சினையார் தேசம் வழியாக உலகம் எங்கும் போச்சு. இப்ப அதே சினையார் தேசத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்து, கானானுக்கு கொண்டு வந்து, அந்த கானான் இஸ்ரவேலில் எருசலேமில் இருந்து நான் உலகம் எங்கும் கொண்டு போக போகிறேன். 2 பிரயாணம் நடக்குது, 2 ராஜ்யத்தை பத்தி நடக்குது. அங்க பிசாசுடைய ராஜ்யம் பாபிலோனில் இருந்து புறப்பட்டது, இங்கே தேவனுடைய ராஜ்யம் எருசலேமில் இருந்து புறப்பட்டது. காயின் கிட்ட இருந்து பாபிலோனுக்கு அது வந்துச்சு, பாபிலோனில் இருந்து கானானுக்கு அது வந்துச்சு, கானானிலிருந்து உலகம் எங்கும் புறப்பட்டு போக போகிறது. அப்ப தேவ ராஜ்யத்தை சுமந்து கொண்டு போகிறவர்கள் பரிசுத்தாவியை பெறுகிறதுக்கு அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி கூடி வந்தார்களா? ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். எதுல ஒருமனப்பட்டு இருக்கணும்? நான் தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் எங்கும் கொண்டு போக போகிறேன். இதுதான் ஒருமனத்தினுடைய வேலை. ஒருமனம் எதுக்கு ஒருமனம்? இப்ப ஐ எம் கோயிங் டு preach the gospel. நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ண போறீங்க? எது சுவிசேஷம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது, இஸ்ரவேலிலே தேவனுடைய ராஜ்யம் தொடங்க போகுது. அதனால தான் அவங்க திரும்பி கேட்கறாங்க, இயேசு பார்த்து 1ஆம் அதிகாரத்துல, இக்காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர்னு கேட்கறாங்க. ஆயிடவர் சரசாட்சி வரப்போகுது, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. ஆனா போகிற உங்களுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எந்த ஒருமனம்? பிசாசுகிட்ட இருந்ததை விட அதிகமா இருக்கணும். அவன் ஒரு மனமா வானலாவிய கோபுரம் கட்டினா, நான் ஒரு மனமா தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கட்ட போறேன். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இன்னைக்கு நமக்குள்ள அந்த ஒன்னஸ் இருக்கா? முதல்ல டிராவல். நீங்க எருசலேம்ல தங்கி இருங்க, அங்கேயே தங்கி இருங்கன்னு சொல்லல ஆண்டவர், அங்கேயே தங்கிருங்கன்னு சொல்லல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் என்ன செய்யுங்க? அங்க தங்கிருங்க, எருசலேம்ல தங்கிருங்க. வந்த பிறகு நீங்கள் போய் உலகம் எங்கும் என்ன பண்ணணும்? 8வது வசனம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். என்ன அழகா ப்ரொசீஜரா செய்றார் பாருங்க. 40 நாள் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி ஃபுல்லா பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு 40 நாள் போகும்போது சொல்றாரு, ஒரு 10 நாள், அதாவது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எங்க தங்கியிருங்க? எருசலேம்ல தங்கியிருங்க. பிதாவின் வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும். வந்த பிறகு அங்க இருக்காதீங்க. வந்த பிறகு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருக்கு. அர்த்தம் என்ன? அங்க அவர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள் பிசாசின் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு. இங்க நீங்க உலகமெங்கும் போங்க தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டு. இப்ப நீங்களும் நானும் அந்த வேலையில தான் இருக்கிறோம். நாம எல்லாம் அந்த வேலையில தான் இருக்கிறோம். நாம ஒரு சபைக்குள்ள இருந்தாலும் நாம இங்க செட்டில் ஆகிறவங்க அல்ல, உலகமெங்கும் போகிறவர்கள். நம் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப இதை எடுத்துக்கிட்டு உலகம் எங்கும் போகணும். அதுக்கு முதல்ல எனக்கு ஒன்று தெரியணும், ஒரு ஒன்னஸ். எது ஒன்னஸ்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது 3.5 வருஷம் சீஷலன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். எதை பத்தி பேசுறாரு? பரலோகத்துக்குரியதை பத்தி பேசுறாரு, பிதாவை பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அவனுக்கு எதை பத்தி இருந்துச்சு தெரியுமா? இயேசுக்கு அப்புறம் யாரு? அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு போறாரு. இயேசு மருமலையில பாக்குறாங்க. பார்த்த உடனே, ஆண்டவரே இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு, அவன் கூடாரம் போடுறதுலயே இருக்கிறான். கடைசியா இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் உங்களை விட்டு எடுக்கப்படுகிற காலம் வந்துருச்சு அப்படின்னு உடனே சொல்லிட்டு அப்படித்தான் போறாரு. சண்டை வந்துருச்சு, போறாராமே. அடுத்து யாரு? வயசுல பெரியவன்பா நானு, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நீ 2-3 தடவை பின்மாற்றம் அடைஞ்சவன். உன்னையே அவர்கிட்ட கூட்டு வந்தது நான் தான், அந்திரேயா. யோவான் சொல்றாரு பாருங்க, அவர் மார்பில் சாஞ்சிருந்தவன் நான் தான். நியாயமா அடுத்து எனக்கு தான் வரணும். திரும்பி வந்து பார்க்குறாரு, ஏன்டா நான் போகிறத பற்றி கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இல்லை, ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சாச்சு,
காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லை, அடுத்து யாருங்கிற எண்ணம் தான் இருக்கு. அதே மாதிரி தான் இவனும் இருக்கிறான். ஆனால் இவர் திருப்பி திருப்பி தேவராஜ்யத்துக்கு அர்த்தம் பேசுறாரு. பரிசுத்தாவி வந்து 40 நாள் பேசி, பரிசுத்தாவி வந்த உடனே இவர்களுக்குள்ள ஒரு ஒருமனம் வருது. நம்மளை அவர் கூட்டி சேர்த்தது டென்ட் போடுறதுக்கு இல்லை, நம்மளை கூட்டி சேர்த்தது அடுத்து யார் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறதுக்கு அல்ல, நம்மளை கூட்டி சேர்த்தது தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுக்க கொண்டு போவதற்கு. அப்போ நீங்களும் நானும் அதற்காகத்தான் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகணும்? முதல்ல எருசலேம் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது யூதயா, மூணாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 28 அதிகாரம் இருக்குது. இந்த 28 அதிகாரத்தில் அந்த காஸ்பல் அப்படியே எருசலேம்லேருந்து சமாரியாவுக்கும், சமாரியாவிலிருந்து உலகம் முழுக்க அப்படியே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இப்போ 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். எருசலேம்லேயே பெரிய காரியங்கள்லாம் நடக்கும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் பெரிய பெரிய காரியம் நடக்கும். ஸ்தேவானுடைய மரணத்தோட 8ஆம் அதிகாரத்தில் இவங்க பண்ண அந்த முதல் 7 அதிகாரத்தில் இவங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு, இவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், அதே தான் பாபிலோன்லேயும் அவங்க பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இங்கே பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரெயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இப்போ ஒரு மனம்னா என்ன? ஒரு மனம்னா என்ன? எப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஒரு ப்ராசஸில் வந்துட்டோம், ஒரு ப்ராசஸில் நம்ம வந்தாச்சு. வந்தா இங்கே வசனத்தின்படி என்ன கிடையாது தெரியுமா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் சர்ச்சு என்ன பிரச்சனை வருது? கிரேக்க விதவைகளுக்கு நீங்கள் சரியாக கவனிக்கல, ஆனால் யூத விதவைகளை நல்லா கவனிக்கிறீங்க, பிரிவினை வருது பாருங்க. இந்த பிரிவினை தான் இன்னைக்கு எல்லா விதத்திலும் இருக்குது. நீ ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு வந்துட்டினா எப்படி இந்த பாகுபாடு வரும்? இதுதான் முதல் சபைக்குள்ள இருந்துச்சு. நான் யூதன், நான் கிரேக்கன். என்னைக்கு பாகுபாடு வந்துச்சோ சபை உடைஞ்சிருச்சு, முடிஞ்சு, கதை முடிச்சு. செதறி போனார்கள். ஒருமனப்பட்டு சாலமோன் மண்டபத்திலும் தேவாலயத்திலும் வீடுகள் தோறும் அப்பம் பெற்றுக்கிட்டு இருந்தவனுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துச்சு பாருங்க. நான் யூதன், நான் கிரேக்கன். இன்னைக்கு அதே பாகுபாடு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சபைக்குள்ள உட்காந்துட்டு எந்த பாகுபாடு பார்த்தாலும் நீ தேவனுடைய சபையார் கிடையாது, நீ கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். இங்கே ஒரு மனமா தேவ ராஜ்யத்தை உலகமெங்கும் கொண்டு போகிறவர்கள் மட்டும் கூடி இருக்கிற இடம். அதனாலதான் இன்னைக்கு சுவிசேஷம் போக மாட்டேங்குது. பிசாசு போது உலகம் முழுக்க. பிசாசுடைய ராஜ்யத்தை பாருங்க, பல நாடுகள் ஆரம்பிக்குது. கிறிஸ்துவின் ராஜ்யம் இருந்த நாடுகள்லாம் பிசாசின் ராஜ்யமா மாறுது. காரணம் என்ன? காரணம் என்ன? சபைகளுக்குள்ள இல்லாத ஒத்துமை, ஒரு மனம். சபைக்குள்ள அவ்வளவு பாகுபாடு வச்சிருக்கான். ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், ஊர்க்காரன், மொழிக்காரன், ஜாதிக்காரன் எல்லாம் சபைக்குள்ள வச்சிருக்கிய. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சபை இருக்கும்? சிதறித்தான் போகும். எந்த மொழியும் கிடையாது, எந்த நிறமும் கிடையாது, எந்த அந்தஸ்தும் கிடையாது. இங்கே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற காரணம் மட்டும்தான் இருக்கு. இங்கே எங்க யூதன் கிரேக்கனும் வரவே கூடாது, எதுவுமே வரக்கூடாது. இங்க எந்த பாகுபாடுமே கிடையாது. இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய சரீரம். அப்ப சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே தேவனுடைய சரீரம் தானே. உனக்குள்ள எப்படி இத்தனை பாகுபாடு வரும்? சொல்ல முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு. கவனிச்சு கொள்ளுங்க, சபையில பாகுபாடு வந்தால் சபை பிரிந்து போகும். இப்போ சுவிசேஷம் எங்க போகுது தெரியுமா? 8ஆம் அதிகாரத்துக்கு எங்க போயிருச்சு பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 8:3. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து எங்க சிதறி போனாங்க பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். எருசலேம் யூதாயாவிலிருந்து எங்க வெளியே போயிருச்சு, சமாரியாவுக்கு. இப்போ சமாரியாவுக்கு போன சுவிசேஷம் அப்படியே நல்லா போயிட்டே இருக்குது, நல்லா போயிட்டே இருக்கு. ஆனா இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பவுல் ஆரம்பிச்சிட்டார், உள்ள வந்துட்டார். பவுல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிருது. 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் பவுலுடைய மினிஸ்ட்ரி என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆயிருச்சு. 17ஆம் அதிகாரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு, நல்லா அற்புதமா போயிட்டு இருக்குது மினிஸ்ட்ரி. ஆனா அந்த யூதா இருக்கான் பாருங்க, சொந்த ஜனம், அவனை என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அவனை மினிஸ்ட்ரி பண்ணவே விட மாட்டேங்குது. போற இடத்துலலாம் தொல்லை. யாரு? சொந்த ஜனம். போற இடத்துலலாம் தொல்லை. உன்னை பண்ண விடுறமா பாரு, கொலை செய்ய வகை தேடுறது, அப்படியே போற இடத்துலலாம் சண்டை போடுறது.
இன்னைக்கு சுவிசேஷம் அந்த நிலைமையில தான் 2வது ஸ்டேஜில் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், சபைக்கு எதிரிகள் யார் தெரியுமா? எதிரிகள் சொந்த ஜனங்கள் மட்டும்தான். எதிரி நம்மளை அடிப்பான். இந்த காலத்துல இருந்து நம்மளை அடிக்கல. நம்மளுடைய மார்க்கமே இயேசுவை அடிச்சதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ரோமர்கள் அடிச்சாங்க, அதற்கு பிறகு யூதர்கள் அடிச்சாங்க, அதற்கு பிறகு பைசாந்தியர்கள் அடிச்சாங்க, அதற்கு பிறகு ரோமன் இதில் அடித்தாங்க, அதற்கு பிறகு வந்து ஃபாசிசம், நாசிசம், கம்யூனிசம் எல்லாத்துலேயும் தான் அடித்தாங்க. இந்த மணிப்பூர் வரைக்கும் அடிக்கிறாங்க. நம்மளத புறஜாதியார் அடிக்கிறது ஒன்று நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் எப்பவுமே பிரச்சனை யார் தெரியுமா? இந்த புறஜாதியார் அடிக்க அடிக்க சபை வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் சபைகளை துன்பப்படுத்துங்க, சிதறி போனவர்கள் சுவிசேஷம் சொல்லுவாங்க. நசுக்க நசுக்க அவங்க வளர்கிட்டே போவாங்க. அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எப்பவுமே எங்கே வரும் தெரியுமா? சொந்த ஜனங்கிட்டே வரும். இவனே சர்ச்சின வளர்ச்சிக்கு தடையா இருப்பான். இவனே சபையை வளர விட மாட்டான். பல நேரங்களில் நமக்கு விரோதமாக நிற்கிறவன் எவனு பார்த்தா இவனே. பவுல் பார்க்குறான், என்னடா எங்கே போனாலும் தொல்லை பண்ணுறீங்க, எதை பண்ணாலும் தொல்லை பண்ணுறீங்க. இது வந்து ஆரம்பத்துலேருந்து நடக்கிற சம்பவம். இப்போவும் நான் சொல்லுவேன், பல நேரங்களிலே நமக்கு புறஜாதியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். அவங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அது இல்லைன்னே சொல்லலை, அது நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களுடைய எதிர்ப்பே ஜாஸ்தி. இவனும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். சில ஆட்கள் இருக்கான், இவனுக்கு அதில் ஏதாவது ஆதாயம் வருதான்னு பார்ப்பான். ஆதாயம் வராட்டி அந்த மீட்டிங்கே நடத்த விடாமல் பண்ணிடுவான். மீட்டிங்கே நடத்த மாட்டான், பிரயோஜனம் இருக்காது. கவனித்து கொள்ளுங்கள், இந்த நம்ம என்றைக்குமே ஒரு ஊழியத்திற்கு தடையாய் மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. உங்களுக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் எவ்வளோ வேணாலும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அதன் மூலமாக 2 ஆத்மா சந்திக்கப்படுவது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். மற்ற விஷயத்தில் நீங்கள் அவரோட உட்காந்து பேசிக்கோங்க. ஆனால் ஊழியத்தை மட்டும் தடுக்கவே தடுக்காதீங்க. பரலோகம் விரும்பாது, பரலோகம் விரும்பாது. சுவிசேஷம் எங்கே போது பாருங்க, 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. இதான் உண்மை. ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி ஊழியத்தை தடுக்கிறது, ஊழியத்தை செய்ய விடாம தடுக்கிறது, அந்த ஊழியத்துக்கு விரோதமாக போய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுறது. தனிப்பட்ட முறையில் அந்த ஊழியக்காரனோட என்ன பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு வேற. ஆனால் நடக்கிற ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்துக்கு போகிறேன் என்று. அதோட காஸ்பல் எங்க போயிருச்சு? புறஜாதியாருக்கு போயிருச்சு. 1 முதல் 7 எருசலேம் யூதயா, 8 முதல் 17 சமாரியா, 18 முதல் 28 புறஜாதியார், பூமியின் கடைசி பரியந்தம். அதாவது 1:8 சொன்னார் இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில், அவர் சொன்னது அப்படியே 100% நிறைவேறிடுச்சு. இப்போ இவர்கள் எடுத்துக்கிட்டு உலகம் எங்கும் புறப்பட்டு போயிட்டாங்க. இப்போ புரியுதா? எருசலேமில் ஆரம்பிச்சு இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்க? உலகம் எங்கே போயிட்டாங்க. தோமா இங்கே வந்துட்டாரு, அவர் மாசிடோனியா போயிட்டாரு. இவர் இன்னும் பெரிய விஷயம், இவர் பாபிலோனுக்கு நிறுவனங்கள் எழுதி அனுப்பிச்சிட்டார். பேதுரு அவர் சொல்வார், இது பாபிலோனில் வாசிக்கப்படுவதாக. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, பாபிலோனில் ஆரம்பிச்சதான 1 பேதுரு 5:13 வாசிங்க. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பாபிலோனில் உள்ள, இப்ப நல்லா புரியுதா? ஏதேனிலிருந்து காயின் புறப்பட்டு வந்து கிழக்கிலிருந்து அராரத்துக்கு, அராரத்திலிருந்து அவங்க பாபிலோனுக்கு போயிட்டாங்க. இப்ப கர்த்தர் பாபிலோனிலிருந்து ஆரம்பித்து கானானுக்கு வந்து, இஸ்ரவேல் எருசலேமிலிருந்து ஆரம்பித்து பூமியின் கடைசி பரியந்தத்துல கடைசியா சுவிசேஷம் எங்க வந்துருச்சு? பாபிலோனுக்கு வந்துருச்சு. பிசாசின் ராஜ்யம் ஏதேன்ல ஆரம்பிச்சு பாபிலோன்ல முடிஞ்சு, பாபிலோன்ல இருந்து உலகம் ஃபுல்லா போச்சு. தேவனுடைய ராஜ்யம் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து, எருசலேமிலிருந்து உலகம் எங்கும் போய் பாபிலோனுக்குள்ள வந்துருச்சு. தேவ சபை இப்ப எங்க வந்துருச்சு? பாபிலோனுக்குள்ள வந்துருச்சு. ஏதேனுக்குள்ள பாம்பு வந்துச்சு, ஆனா வெளியே போயிருச்சு. சபையும் வெளியே போயிருச்சு, ஏவானும் வெளியே போயிட்டா. அப்படி வெளியே போன இடத்துல இருந்து கர்த்தர் இப்ப என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? அவன் கூட்டிட்டு போய் ஒரு ஆதிஸ்தானத்தை உண்டாக்கினா பாபிலோனுன்னு. அந்த பாபிலோனுக்குள்ள எந்த சபையை நீ வெளியே கூட்டிட்டு போனியோ அந்த சபையை கர்த்தர் கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா! இதுதான் கர்த்தருடைய மகத்துவம். எங்க நீ அவர் ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்புறியோ அங்கேயே அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். நீங்க என்ன நினைச்சீங்க? கர்த்தரை ஏதோ சபை பலகீனம் நினைச்சீங்களா? ஊழியக்காரன் பலகீனமானவன் நினைச்சீங்களா? கிடையவே கிடையாது. சபை இந்த பூமியில் இருக்கிறதுலயே பலமான ஸ்தாபனம். ஏன் தெரியுமா? பூமியில் இருக்கிற எதையும் எதை வேணாலும் மேற்கொள்ளும்.
ஆனால் சபையை பாதாளம் கூட மேற்கொள்ளாது. கர்த்தர் வல்லமையுள்ள பராக்கிரமா வச்சிருக்கிறார். இப்ப சுவிசேஷத்தினுடைய பிரயாணத்தினுடைய முடிவாக இந்த ராஜ்யம் பாபிலோனுக்குள்ள போயிருச்சு. பாபிலோன்ல தொடங்கி அவன் ராஜ்யம் வந்துச்சு, ஆனா எருசலேம்ல தொடங்கி தேவராஜ்யம் பாபிலோனுக்குள்ள போயிருச்சு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் கர்த்தர் சபைக்கு வச்சிருக்கிற வல்லமை. தேவராஜ்யம்னா சும்மா கிடையாது. இன்னைக்கு பாபிலோனுக்குள்ள தேவனுடைய சபையை கொண்டு வர அளவுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசித்து பாருங்க கர்த்தர் எப்படி செஞ்சிருக்கிறார்னு சொல்லி. இந்த பிரயாணத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்ப இந்த பிரயாணத்துல கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் சிதறி போனவர்களா இருக்கணும், செட்டில் ஆகிறவங்களா இருக்கக்கூடாது, ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். என்ன ஒருமனம் தெரியுமா? தேவ ராஜ்யத்துக்கு ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம எல்லாம் சபை வாங்கறதுக்காக ஜெபம் பண்ண போறோம், அதுக்கு ஒருமனம் இல்ல. நாம எல்லாம் ஒருமனப்பட்டு பெரிய மண்டபம் கட்டுறதுக்கு ஒருமனப்பட போறோம், அதுக்கு ஒருமனம் இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஒரு டூர் போக போறோம், அதுக்கு ஒருமனம் இல்ல. எதுக்கு ஒருமனம் தெரியுமா? தேவ ராஜ்யத்தை சுமந்து கொண்டு உலகம் எங்கும் போக போறோம், அதற்கு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒருமனப்பட்டவர்களுக்குள்ள யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, எந்த மொழிக்காரனும் இல்லை, எந்த இனக்காரனும் இல்லை, எந்த ஜாதிக்காரனும் இல்லை. இங்கே அத்தனை பேரும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரே பிள்ளைகளாக தேவ ராஜ்யத்தை சுமந்து கொண்டு போக போகிறோம். இன்னைக்கு பாபிலோனுக்கு போன சுவிசேஷம் இன்னைக்கு உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் சபை இருக்கிறது. இன்னும் வரும். நம்முடைய வேலையும் அதை செய்து முடிக்கிறதா. ஒரு நாள் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அவருடைய ராஜ்யம் பூமியிலும் செய்யப்படும். அல்லேலூயா. அந்த பிரயாணத்துல தான் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம ரெடியா இருக்கிறோமா? பிரயாணப்படுறோமா? விசுவாசின்ற பேர் இருக்குதே ஒழிய சபைக்குள்ள நீங்களும் நானும் எதுவும் எந்த சிந்தையுடையவங்களா இருக்கிறோம்? இன்னைக்கும் கேட்டு பாருங்க. ஜப குறிப்பு என்ன? உங்களுடைய ஜப குறிப்பு என்ன? எப்படியாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும். உங்க ஜப குறிப்பு அதல்ல. பாஸ்டர், நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன், நான் ஓட்டத்தை முடிக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், நான் ஓட்டத்தை முடிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை தரணும்னு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உங்கள் ஜப குறிப்புகள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளாகவே இருக்கணும், எப்பவும் இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. இன்னைக்கு சபை எதை விரும்புது? சபை எதை விரும்புது? உலக பிரகாரமான ஆஸ்தி, உலக பிரகாரமான பிள்ளைகளுடைய எதிர்காலம், உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம், இதுதான் விரும்புகிறோம். அது பிரயாணப்படுகிறவன் அல்ல, அது தங்கி விடுகிறவன். நாம் பிரயாணப்படுகிறவன். நம்முடைய வேலை வேறு. நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.